நீங்க இதெல்லாம் நான் சொல்லணும்னு திட்டமிட்டே நீங்க என்ன பேச வைக்கிறதுக்கே திட்டமிட்டுலாம் கிடையாது சார். நான் வந்து டிஃபரண்டா சார் வாரீங்க. சரி விடுங்க. பலன் நிரூபிக்காதவங்க தான் என்னோட பாயிண்ட். அவரு சார் இது வந்து முழுக்க நீங்க வன்மத்தை கக்குறீங்க விஜய் கட்சி. வன்மம், காழ்ப்புணர்ச்சி, ஐயோ என்ன வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. 2 நிரூபிக்கலாம், 3 நிரூபிக்கலாம், 4 தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. அவ்வளவுதான். இதுதான் பாருங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் சார் உங்கள்கிட்ட பேசுங்க. 4% ஓகே. 4%ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க காங்கிரஸ் எவ்வளோ? இப்ப 4 இல்ல, இப்ப 0. 4% தாண்ட மாட்டான்றதான் என்னோட கணிப்பு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 4 பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் எவ்வளோ? எல்லாம் கற்பனையானதுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நீங்க டாஸ்மாக் போய் ஒரு லிக்கர் வாங்குனீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா அதிகமா வைக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சார். இதுல யாரை வந்து ஏமாத்தணும்னு பாக்குறாங்க. இதுல ஊழல் நடக்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரி, இந்த இஷ்யூ எல்லாம் வந்த பிறகுதான மக்களவை தேர்தல் வந்தது. ஆமா சார், அதுதான் கேட்குறேன். உங்க பார்வையில சொல்லுங்க. அதிமுக 39 ஜெயிச்சுட்டு போயிட்டானா 47 தான் கேட்குறேன். யாரை எப்படி நடக்குதுன்னு தான் கேட்குறேன். கூட 15 ரூபா வாங்கினாலும் வந்து குடிக்கணும் போகணும்னு இருக்கான். அவன்கிட்ட தானே வாங்குறான். அதெல்லாம் எப்படி பண்ணணும் ப்ரொசீஜர் சொல்லுங்க சார், நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். கஷ்டம். இது வந்து நீங்க மும்மொழி கொள்கை விஷயத்துல ரவீந்திர துரைசாமி அவரோட கருத்து என்ன? நான் மத்திய அரசு நிலைப்பாட்டை கமலுக்கு 8, அஜித் வந்தா 10, சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பிச்சா 12ங்கிறது தவறு, பொருத்தமற்றது, அரசியல் அறிவில்லாதவங்க சொல்லக்கூடியது. என்ன பண்ணிட்டாரு அவர் கட்சிக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பெருசா பண்றாரு பண்ணல. மக்கள்கிட்ட சந்திச்சு வாக்க நிரூபிச்சதான் மரியாதை. பிராண்டிங் மாஸ்டர்ஸ்ல வச்சு அந்த பிரசன்ட் இந்த பிரசன்ட் இன்னா கூட்டம் இன்னா கைத்தட்டல்னா சினிமா வசூல் அல்ல. இது ஏமாந்துருவீங்க. சகாதேவ மாதிரி சொல்றேன், உங்க நன்மைக்கு சொல்றேன். உங்களுக்காக உயிரை கொடுத்த ரசிகனை கேண்டிடேட்டா போடுங்க, அவனுக்கு செலவு பண்ணுங்க. நவீன் உங்களுக்கு கேண்டிடேட் வேணுமா? வேண்டாம், நவீன் வேண்டான்ட்டாரு. உங்க ரசிகர்களுக்கே கேண்டிடேட்டை கொடுத்து பலத்தை காட்டிங்க, அதுதான் நல்லது. This video is sponsored by Epic Toyota, the new landmark of Anna Salai. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நீங்க டாஸ்மாக் போய் ஒரு லிக்கர் வாங்குனீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா அதிகமா வைக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சார். இதுல யாரை வந்து ஏமாத்தணும்னு பாக்குறாங்க. இதுல ஊழல் நடக்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்போ 10 ரூபா வாங்குறாங்க இல்லையா சார், 15 ரூபா வாங்குறாங்க. ஒரு கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா இட்ஸ் a huge value, crores கணக்குல இருக்கு. அதுவே ஊழல் தான் இல்லையா? இதுல எங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க மறைக்க ட்ரை பண்றாங்க சார். உங்களோட ஒப்பீனியன் கேட்கறேன். see very transparent. நம்ம உள்ள டெப்தா போறோம். இதுவே ஒரு இல்லீகலான ஒரு பிசினஸ். இதே மக்களை கெடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ், டிஸ்ட்ரக்டிவான ஒரு பிசினஸ். அந்த டிஸ்ட்ரக்டிவான பிசினஸ்ல இந்த முறைகேடுகளும் நடந்துட்டு இருக்கு சார். பேசி அழுத்து போச்சு சார் எல்லாருக்குமே. பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான், 10 ரூபா பாலாஜி, என்ன எவ்வளவோ ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனா யாரை முட்டாளாக்கணும்னு பாக்குறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத டிரான்ஸ்பரண்டா சொல்லும் போது அதுவே ஒரு மிகப்பெரிய ஊழல். சரி, இந்த இஷ்யூ எல்லாம் வந்த பிறகுதான மக்களவை தேர்தல் வந்தது. ஆமா சார், அதுதான் கேட்குறேன். உங்க பார்வையில சொல்லுங்க. அதிமுக 39 ஜெயிச்சுட்டு போயிட்டானா 47 தான் கேட்குறேன். யாரை எப்படி நடக்குதுன்னு தான் கேட்குறேன். அதே அந்த ஆதங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, நான் கேட்குறேன். இல்லை ஒரு ஆதங்கம் இருக்கு, கேட்குறேன். அது வந்து அரசியல் மாற்றத்தோட அமைப்பு மாற்றங்கிறது உடனே அது சாத்தியக்கூறும் இல்லை. நம்ம இந்த மாதிரிப்பட்ட இதுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். செந்தில் பாலாஜி ஒரு பேட்டி கொடுத்தாரு இல்லையா சார், காலையில் நான் பார்த்தேன். அந்த பேட்டியில் வந்து ஊழலே நடக்கலன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, நியூஸ் தமிழில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நிருபர் அவர் வந்து ஓப்பனாக வந்து கேள்வி கேட்டுட்டார் செந்தில் பாலாஜியை. சார் 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வாங்குறாங்க, நீங்கள் வேணால் வாங்க சார். அவர் ஒன்று என்ன பண்ணுறா அப்படின்னா, எங்கே வாங்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள். இவர் திரும்பவும் நீங்கள் வேணா வண்டியில் உட்காருங்க சார், உங்களை கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் வேணா உங்களுக்கு லிங்க் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த பெட்டி பார்த்துருக்கீங்க. அந்த நிருபரோட பேச நான் விரும்பல, சரிங்களா? அந்த நிருபர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இவர் சொல்கிறாரு இல்லையா, இன்னைக்கு அதே பேட்டி அளிக்கிறாரு. இன்னைக்கும் அந்த ஒரு மாற்றம் இல்லையே. 10 ரூபா வாங்கி தானே இருக்காங்க. இப்போ இது என்னன்னா ஸ்ட்ரிக்டாக என்ன பார்க்கணும்னா, அந்த 10 ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க இல்லையா, அவன் வந்து கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ணணும். லீகல் ப்ரொசீஜர். யாரும் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் வந்து கொடுக்கறது இல்லை. வாங்கணும், கூட 15 ரூபா வாங்கினாலும் வந்து குடிக்கணும் போகணும்னு இருக்கான். அவன்கிட்ட தானே வாங்குறான். அதெல்லாம் எப்படி பண்ணணும் ப்ரொசீஜர் சொல்லுங்க சார், நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். கஷ்டம். இது வந்து நீங்கள் இதை நடவடிக்கை எடுக்கிறவன் எல்லாமே இதில்
எதுலையுமே கோஆப்ரேட் பண்ண மாட்டான். ஏன்னா இது போகிறவனே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிஸ்னஸுக்குள்ளே போகிறான். குடிக்கிறதுங்கிறது வந்து சமூகத்தால் வந்து இன்னைக்கு பரவலாக இருந்தாலும் கூட சமூகத்தின் பார்வையில் அது ஒரு மோசமான ஒரு இதாக தான் கருதப்படும். அந்த மோசமான இதில் போகக்கூடிய ஒருத்தனுக்கு சட்டத்துக்கு புறம்பான ஒரு 10 ரூபா இதுவாகுது. அவன் அது சட்டப்படி போனான்னா அவன் போகிற இடமே மோசமான இடம்ங்கிறதுல வந்து அது அடிபட்டு போகுது. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் அதை விளக்க என்னால் முடியலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வேற இதனோட கொச்சையாட்டு உள்ள உதாரணம் சொல்ல விரும்பல. நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாகவே பேசுங்கன்னு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. டன் சார். மும்மொழி கொள்கை விஷயத்தில் ரவீந்திர துரைசாமி அவரோட கருத்து என்ன? நான் மத்திய அரசு நிலைப்பாட்டை இவர் அண்ணாமலை தெளிவாக எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ணாமலையோட இதை பாராட்டுறேன். அதாவது இந்த இடத்துக்குள்ளே முந்தைய பாஜக தலைவர்கள் மாதிரி அச்சப்படக்கூடாது. நாம் இதுக்காக நாம் நிற்கிறோம், கூட்டணிக்காகவோ எதுக்காகவோ இதில் காம்ப்ரமைஸ் இல்லை. 1 கோடி கையெழுத்துன்னு அண்ணாமலை போகிறது பெரியது. எடப்பாடி வந்தால் வராரு, போனால் போகிறாரு. திராவிட இயக்கம் எனக்கு இதில் கொள்கை, அண்ணா சொன்னார், அப்படி கேபி முனிசாமி, சிவி சண்முகம்லாம் போங்கப்பா, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எங்கள் கொள்கையில் தெளிவாக இருக்கணும்னு அண்ணாமலை போகிறத நான் பாராட்டுறேன். அண்ணாமலை தான் சரியான பாஜக தலைவர். நீங்கள் அதுக்காக இப்படி வந்தால் அவர் கூட்டணி சேர்க்க மாட்டார், இவர் கூட்டணி சேர்க்க மாட்டார். ஏயா உன் கூட்டணியும் அதுவும் உன் கூட்டணி சேர்ந்து ஒரு எம்பி வரல, 4 எம்எல்ஏ தான் வந்து மீண்டும் உன் கூட்டணிக்காக நாங்கள் நிற்கணுமா? எங்கள் கொள்கையை சொல்லி நாங்கள் எங்களை வளர்த்துட்டு போகிறோன்னு அண்ணாமலை ஸ்டெடியாக போகிறத நான் பாராட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சைடில் தான் நிற்கிறீங்க. இந்த மும்மொழி கொள்கை வர்றது நல்ல விஷயம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டுங்களா சார்? கரெக்ட். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடச்சிது. ஒரு நபர் சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, விஜயோட கூட்டணி பற்றி 2026 வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும், பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த கருத்து கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொல்லுவீங்க. அது விஜய்னு வரும்போது இன்னும் தெளிவாக சொல்லுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் கேள்வி என்னென்னா, 2026 விஜய் அவர்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்டோட 2 கட்சி, திருமாவளவன் 5 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் பலம் நிரூபிக்காத வர அவரை சுக்குக்கும் யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்படி பேசி எழுதி சந்தோஷப்பட்டு இருக்கணுமே தவிர விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சாரு. இல்லை, இந்த கூட்டணி வந்ததுன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயோட கூட்டணி வந்து பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி நிரூபிக்கலன்னு வச்சுக்கலாம் சார். 5 வருஷம் கழிச்சு வரலாம். இல்லை சார், நான் சொல்கிறதே கேளுங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு வரலாம் சார். நான் என்ன சொல்கிறேன், ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விஜய் விட்டுருங்க சார். காங்கிரஸ், திருமாவளவன், 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விஜய் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ விஜய்க்கு ஒரு 10% ஓட்டு இருந்தாலும் மேபி வந்தாலும் இந்த 4 கட்சி எவ்வளோ வரும்னு சொல்லுங்க. விஜய் பற்றி பேச வேணாம், நீங்கள் சொல்லுங்க. விஜய் பற்றி பேசாம 4 கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லுங்க. 4 கட்சியுமே தனிச்சு நிற்க முடியாத கேட்டலிஸ்ட்ல தான். இல்லை சார், கூட்டணியில் இல்லை ஓட்டு அவங்களுக்கு ஓட்டு அளவு ஓட்டே வராதா? அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஓட்டு. சரி சார், எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் சொல்லுங்க சார். விடுதலை சிறுத்தைகள் எடுத்தது 0.7. பாமகக்கு எதிராக டிரான்ஸ்ஃபர் கான்ட்ரிபியூட் பண்ணது ஒரு 4-5% கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் எடுத்தது 4.3, கான்ட்ரிபியூட் பண்ணது ஒரு 10 வரை கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் அவங்க தியாக வரலாறு கொண்ட லீடர்கள், அவங்க இருக்கிறது நல்ல லீடர்ஸ், அவங்க சர்வீஸ் மைண்டட் லீடர்ஸ். எனக்கு அவங்களுக்கு கொள்கை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு % வச்சுக்கலாம் சார். காங்கிரஸ் விஜய் ஒரு 10% கூட வைங்க சார். ஏன்னா 12-15 எல்லாருமே சொல்றாங்க. வைக்க முடியாதுங்க, நீங்க நிரூபிச்சவங்களுக்கு தான் ஓட்டு. நான் சொல்றதுதான் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. விஜய சீமான் என்ன சொன்னார், எனக்கு சபார்டினேட்டா வாப்பா 30 சீட்டு வாங்கிட்டு போனாரு சீமான். திருமாவளவன் என்ன சொன்னாரு, நீ வேணா என்ன சீஃப் மினிஸ்டரா சொல்லுனாரு. கமலஹாசன் அவர்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு சார்? கமலஹாசன் 3.7% ஓட்டு எடுத்தாரா? அதை இவர் எடுத்துட்டாருன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எடுத்தாரா? எடுத்தாரு. கமலஹாசன் விட விஜய்க்கு வந்து பார்த்தா அதிக ரசிகர்கள் இருக்காங்களா இல்லையா? அது எடுத்தாதான் அது இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்போ நான் என்ன அந்த கால்குலேஷன்ல 3.7 நான் என்ன சொல்றேன், ஒரு 8 கூட வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்படி வைக்க முடியாது. அஜித் வந்தா 12, சிவகார்த்தியம் படம் இன்னைக்கு வந்து அமரன் கமல்ஹாசன் தயாரித்து சிவகார்த்தியன் நடித்த படம், அதுதான் லாஸ்ட் இயர் புக் மை ஷோவில் அதிக ஆட்கள் புக் பண்ணி பார்த்த படம். அப்போ கமலுக்கு 8, அஜித் வந்தா 10, சிவகார்த்தியன் ஒரு கட்சி ஆரம்பித்தா 12ங்கிறது தவறு, பொருத்தமற்றது, அரசியல் அறிவில்லாதவங்க சொல்லக்கூடியது. விஜயகாந்த் 2006 நிரூபித்தது தான் 8.3, 2009 நிரூபித்தது தான் 10, கமலஹாசன் 2019 நிரூபிச்சது தான் 3.7. சார், கமலஹாசன் இத்தனைக்கு ஒண்ணுமே பண்ணல சார். அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் கட்சிக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பெருசா பண்றாரு? பண்ணல. மக்கள்கிட்ட சந்திச்சு வாக்க நிரூபிச்சதான் மரியாதை. அல்லது ஏட்டு சுரக்கா வெறும்பான
இன்னும் வேற என்ன வார்த்தையை சொல்ல, ஏட்டு சுரக்கா வெறும்பான, நீங்க இதெல்லாம் நான் சொல்லணும்னு திட்டமிட்டே நீங்க என்ன பேச வைக்கிறதுக்கே திட்டமிட்டுலாம் கிடையாது சார். நான் வந்து டிஃபரெண்டா சார் வாரீங்க. சரி விடுங்க. இல்ல நான் ஏன் சார் நான் வந்து ஒரு டிஃபரெண்ட் அனாலிசிஸ் எடுத்துட்டு வரேன். போன வாட்டி என்ன சொல்லிட்டீங்க, ஏடிஎம்கே இல்லைன்ட்டீங்க, பிஜேபி சேராதுன்ட்டீங்க. சரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கூட்டணி எடுத்துட்டு வரோன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கும் நீங்கள் இதே யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த கேள்வியை நான் கேட்பனே யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த இப்படி ஒரு கூட்டணி இதுக்கப்புறம் இல்லை சார், சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு முக்கியமான நபர் சொல்கிறாரு இப்படி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்படி நடந்தது அப்படின்னா 20% மேலே ஓட்டு வந்துருமே சார். அப்போ அவங்க வாய்ப்பு இருக்கு சார். எம்எல்ஏ கன்வர்ஷன்ஸ் வரும், வின்னிங் கன்வர்ஷன்ஸ் வரும், 20 ஓட்டு வந்துருமே. கற்பனையில எழுதிக்கலாம் விடுங்க சார். நீங்க சொல்றீங்க, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 10% ஓட்டு விஜய் அவர்களுக்கு இருக்கு. நான் சொல்றது மினிமம் நிரூபிச்சாதான் ஓட்டு. சரிங்களா? அப்ப காங்கிரஸ் கட்சியும் இப்ப திருமாவளவனும் இந்த 2 கம்யூனிஸ்ட் சேர்த்துனாங்க அப்படின்னா 20% மேல ஓட்டு உங்களுக்கும் தெரியும். இது மாற்று கருத்தே கிடையாது. இப்ப 0% சசிகலா. இப்ப நீங்க எந்த ஓட்ல தெரியுமா நிக்கிறீங்க? நீங்க வந்து காங்கிரஸோட ஓட்டு பர்சன்டேஜ் கான்கிரீட்டா சொல்ல மாட்டீங்க. சிபிஎம் பத்தி பேசும்போது குட் லீடர்ஸ்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? அடுத்து திருமாவளவனை பற்றி பேசும்போது காங்கிரீட்டாக ஓட் பண்ணி சொல்ல மாட்டீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0ன்றீங்க. நீங்கள் 0.1 கூட நீங்கள் சொல்றதை பார்த்தா வாங்கவே மாட்டான்னு சொல்றீங்க. இதை யாராவது வாங்க மாட்டாங்க. அப்போ நான் தான் கேட்டேன், அப்போ கமலஹாசனை கம்பேர் பண்ணேன். நான் வந்து ரஜினி நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் புரியல. நீங்க புரியல. கமலஹாசன் 2019க்கு முன்னாடி 0 தான். 19ல 39 கேண்டிடேட் போட்ட பிறகு 3.7. விஜய்க்கு என் பேட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வரவேற்கிறேன், 39 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தி தன் பலத்தை நிரூபிக்கணும்னு சொன்னேன். அவர் பலத்தை நிரூபிக்காம லெட்டர் பேடா இருந்துகிட்டு சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை மட்டும் விட்டாரு. இந்திய முஸ்லிம்களுக்கு சிஏஏல எந்த பாதிப்பும் கிடையாது. அவர் பீஸ்ட் படத்தை முஸ்லிம்கள் எதிராக பேசிட்டாங்க. பாத்தீங்களா? கைத்தட்டல இது நோன்பு இதுக்கு போனாரு திறப்புக்கு. கைத்தட்டல நான் மறுக்கல. முஸ்லிம் நண்பர்கள் தான். நான் ஓட்டு விழும் சார். விழுந்தாதான் ஓட்டு. விழுறது வரை விழுந்தான் சார். அங்க ஒரு 1 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் பேரே இருக்கட்டு, 10,000 போட மாட்டான். சரி இப்போ நீங்க அவரு கட்சி ஆரம்பிச்சு அந்த ஓட்டை மக்களவை தேர்தலில் நிரூபிச்சிருக்கணும். நிரூபிக்காதது தப்பு. நானே விஜய் சிஎம்மா ஒரு வாரம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேச எல்லாத்தையுமே நான் ஏற்றுப்பேன் சார். நான் மக்கள் வந்து விஜய் சிஎம்மா வந்து அடுத்த எலெக்ஷன்ல அவர் சிஎம் சார்னு சொன்னா அது ஏற்புடையதே கிடையாது. இல்ல வரலாம். அவர் வந்து என்டிஆர் மாதிரி 2வது தலைவரா வந்து 45 எடுக்கலாம். சிரஞ்சீவி மாதிரி 3வது தலைவரா வந்து 15 எடுக்கலாம். பவன் கல்யாண் மாதிரி 3வது தலைவரா வந்து 7 எடுக்கலாம். விஜயகாந்த் மாதிரி 3வது தலைவரா வந்து 8 எடுக்கலாம். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் இல்ல, கமல்ஹாசன் மாதிரி வந்து 4 எடுக்கலாம். எடுக்கலன்னு சொல்றேன். அவர் எடுக்கலன்னு சொல்றேன். நீங்க வந்து கற்பனையா நீங்களே ஒரு எலெக்ஷன். கற்பனை இல்லை சார். நான் ஏன் கற்பனை சொல்ல போறேன்? நான் வந்து லாஜிக்காக தான் பேசுறேன். நான் ஏன் சொன்னேன்னா, ஒண்ணுமே பண்ணாத கமலஹாசனே அவர்லாம் இப்போ வந்து மக்கள் கடும் அவர் மேல ஒரு அவமதிப்புல இருக்காங்க. அவர் ஒரு முதல் எலெக்ஷன்ல வந்து நிற்கும் போதே 3.7% வாங்குறாருன்னா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் ஓட்டு இருக்கு, பெண்கள் ஓட்டு இருக்கு. அது எப்படி 8% வாங்க மாட்டாருன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன் 40 வாங்கலாம் சார். 40 வேணாம், அப்ப 8 வச்சுப்போம். இங்க இருந்து ஆரம்பிப்போம். இருங்க, 8ல இருந்து ஆரம்பிங்க. பிளஸ் காங்கிரஸ் என்ன சார் உடனே 0ன்றீங்க? பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் எவ்வளவு வாங்குவாங்க சொல்லுங்க? பொறாமையிலும் வைத்தறிச்சலும் உள்ள பிற மொழியாளர்கள், சீமான் 8.2 எடுத்ததை பொறுக்க முடியாத பிற மொழியாளர்கள் ஊடகத்துல பேசக்கூடிய வேலை தான் பல நிரூபிக்காத விஜய பேசுறது. நான் ஒரு பொறுமையா தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல நீங்க இதை போட்டு பிளேடு மாதிரி கேட்டுட்டு இருக்காதீங்க. பல நிரூபிக்கார ஒரு விஜய் 40 நிரூபிக்கலாம், 18 நிரூபிக்கலாம், 2 நிரூபிக்கலாம், 3 நிரூபிக்கலாம், 4 தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. அவ்வளவுதான். இதுதான் பாருங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் சார் உங்கள்கிட்ட பேசி 4%. ஓகே, 4%ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க காங்கிரஸ் எவ்வளோ? இப்ப 4 இல்ல, இப்ப 0. 4% தாண்ட மாட்டான்றதான் என்னோட கணிப்பு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 4 பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் எவ்வளவு? கற்பனையானதுங்க. சும்மா சொல்லுங்க சார். கற்பனை நம்ம இது உங்க பேச்சு முடியும் போது அவ்வளவும் கற்பனைக்கு முடிச்சிடலாம். நவீன் இதெல்லாம் ஏட்டு சுரக்கா நவீன் சார். கற்பனைக்காக சொல்லுங்க சார். 12 கோடி கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பிராண்டிங் மாஸ்டரை வச்சு அவர் ஊடகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த டக்கால்ட்டி வேலையில பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த டக்கால்ட்டி வேலையை நின்று அடிச்சு விளையாடுறது நான் தோணுது. இப்போ இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்துருவாங்களோ, என்னடா ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கூட்டணி சொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் நீங்க அந்த கூட்டணி பத்தி சொல்ல மாட்டீங்க? ஐயோ, விஜய் பற்றி வருது. விஜய் பத்தி நான் பேசல. 4 ஓரளவுக்கு வைங்க. காங்கிரஸ் எவ்வளவு வாங்குவாங்க, திருமாவளவன் எவ்வளவு வாங்குவாங்க, 2 கம்யூனிஸ்ட் எவ்வளவு வாங்குவாங்க சொல்லுங்க. எனக்கு நீங்க ஓட்டு சொல்லுங்க. யாரும் ஸ்டாலினை விட்டு போக மாட்டாங்க சார். ஓட்டு நான் உங்களுக்கு புரியலையா சார்? ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு பேங்க் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் எவ்வளவு இருக்கு அதை சொல்லுங்க சார் எனக்கு.
அவங்க எல்லாமே பேசுவாங்க, கடைசியில கோபாலபுரத்தில் போய் சீட்டை வாங்கிட்டு போவாங்க. ஏன் நவீன் இந்த இவங்களை போட்டு நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல, பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல மாட்டீங்க. சரி விடுங்க, அடம் முடிக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி 4% ஓட்டு கணக்கு வச்சா கூட அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இப்ப ஜீரோ சார். நீங்க ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு தானே இது. நீங்க தானே சொன்னீங்க 4 தாண்ட மாட்டாரு, 4 வச்சுக்கோங்க. அப்போ 4 வைக்க முடியாது நவீன், 40 கூட நீங்க வச்சுக்கீங்க, அது தப்பு இல்ல. இப்ப ஜீரோங்கிறதா நான் சொல்ல வர்றேன் நவீன். பலன் நிரூபிக்காதவங்கிறதா என்னோட பாயிண்ட். தவறு சார். இது வந்து முழுக்க நீங்க வன்மத்தை கக்குறீங்க விஜய் கட்சி. வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, ஐயோ என்ன வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. பலன் நிரூபிக்கலங்கிறது உண்மையை தெரியாதவங்க சொல்லத்தானே செய்வாங்க நவீன். விஜய் பலன் நிரூபிக்காம யாராவது சீட்டு தருவாங்கன்னா ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருவீங்க. அது சீமானே உங்களுக்கு 30 சீட்டு தான், 8% எடுத்தவர் 30 சீட்டு தான் உங்களை மதிச்சாரு. அதுலயும் என் தம்பி ஒருத்தன் ஒரு பிராமின் பையன் சீமான் மேலே பற்றுதல் கொண்டவன், அண்ணே ஜானகி அம்மையார் சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து ஜானகி அடிப்பட்டு போனாங்க, சிவாஜியும் அடிப்பட்டு போனாங்க. பலன் நிரூபிக்காதவருக்கு 20 சீட்டுக்கு மேலே கொடுத்தா தப்புண்ணே. ஜெயலலிதா அம்மையார் அருமையாக பண்ணாருங்கண்ணே, விஜயராமனுக்கு 20 சீட்டு தான் கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுக்கு 20 சீட்டு தான் கொடுத்தாங்க. பலன் நிரூபிக்காதவங்களுக்கு, பலன் தெரியாதவங்களுக்கு அதிக சீட்டு ஃபோல்ஸாக காட்டினா உங்களுக்கு அவுட் ஆயிரும்னே, 20க்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு 8% வாக்கெடுத்த சீமான்கிட்டயே ஒரு நண்பர் கேட்டாருன்னா, 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி 12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார். அப்போ விஜய்க்கு கமல்ஹாசனோட ரசிகர் பலம் இருக்கு. அப்போ நீங்கள் 214 கேண்டிடேட் போடுங்க, ஒரு 200 கோடி எடுத்து வைங்க, உங்களுக்காக உழைச்சவங்க ரசிகனுக்கு அந்த காசை கொடுங்க, அவன் உழைக்கட்டு, விஜய் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லட்டு. விஜயகாந்த் 2006 8 எடுத்தாரா? நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்து காட்டுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அரசியல் சக்தியாக 2029 வாங்க. பலம் நிரூபிக்காம பிராண்டிங் மாஸ்டர் ஜான ஆரோக்கியசாமியை வச்சு 30% சொன்னாலோ 3% சொன்னாலோ எந்த அரசியல் கட்சியும் மதிக்க மாட்டான். 26 களம் வரும்போது காங்கிரஸ் கூட்டணி வராது, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வராது. ஜான ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனாவும் சீமான் வீட்டுக்கு காவடி தூக்கினாலும் ஒன்றும் நடக்காது. எடப்பாடி வீட்டுக்கு காவடி, இன்னொன்று என்னது, அங்க பிரசத்தனம் பண்ணினாலும் ஒன்றும் நடக்காது. பலம் நிரூபிச்சா கிடைக்கிற மரியாதையே வேற. ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்துக்கு வைகோவோட கீழே தான் மதிச்சாங்க விஜயகாந்தை. ஆனால் 41 சீட், ஆனால் 8% 10% எடுத்ததும் 41 சீட்டு கொடுத்து எதிர்கட்சி தலைவராக ஆனாங்க. பவன் கல்யாண் 2014 ஆந்திர பிரிவினையை எதிர்த்து பிரச்சாரம் தான் பண்ணாரு. 19 7% ஓட்டு தனிச்சு நின்று எடுத்தாரு. 19 7 எடுத்தவர் 24 டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அப்போ விஜய் 26 பலத்தை நிரூபிங்க, 31 அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க பலத்தை நிரூபிக்காம பிராண்டிங் மாஸ்டர்ஸ்ல வச்சு அந்த % இந்த % இன்னா கூட்டம் இன்னா கைத்தட்டல்னா சினிமா வசூல் அல்ல. இது ஏமாந்துருவீங்க. சகாதேவ மாதிரி சொல்றேன், உங்க நன்மைக்கு சொல்றேன். ஒரு 200 கோடி ரூபா எடுத்து வைங்க, உங்களுக்காக உயிரை கொடுத்த ரசிகனை கேண்டிடேட்டா போடுங்க, அவனுக்கு செலவு பண்ணுங்க. நவீன் உங்களுக்கு கேண்டிடேட் வேணுமா? வேண்டாம் நவீன் வேண்டான்ட்டாரு. உங்க ரசிகர்களுக்கே கேண்டிடேட்டை கொடுத்து பலத்தை காட்டிங்க, அதுதான் நல்லது. This video is sponsored by Classic Colors, Style and Comfort, Casual Shirts with Classic Elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki.